ஹல்லேலூயா, விடிஞ்சிருச்சுங்க. குட் மார்னிங். முடிச்சிட்டிங்களா? எழுந்துருங்க. தேவனை துதித்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தி இந்த நாளை நாம் ஆரம்பிக்கலாம். வாருங்கள் ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, மற்றொரு காலை வேளையை தந்திருக்கிறீர். உம்மோடே கூட எங்கள் நாளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும், இந்த நாள் முழுவதும், இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் உம்மை உடையவர்களாய் எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்மோடே கூட நடக்கிறதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகேங்க, ஒருவேளை நீங்கள் வெளிநாடுகள்ல இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அல்லது இந்த லைவ் இல்லாமல் நீங்கள் வேறு நேரத்தில் பார்க்கும்போது என்னங்க காலை வணக்கம் சொல்றீங்க, குட் மார்னிங் சொல்றீங்கிறீங்களா? சூரியோதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் நாள் முழுவதும், அப்புறம் சூரிய அஸ்தமனத்திலிருந்து சூரியோதயம் வரைக்கும் இரவு வேளை முழுவதும் நம் ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறதற்கு எந்த நேரமாயிருந்தாலும் நாம் தேவனோடு கூட நாளை ஆரம்பிப்பது என்பது மிகவும் மேன்மையான விஷயம். எப்படி இருக்கீங்க? ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்குள் வந்துவிட்டோம். அதாவது நேற்றைய தினம் மார்ச் 31ஆம் தேதி எவ்வளவு பரபரப்பான நாளாக இருந்திருக்கும். பேங்க்ஸ் எல்லாம் பரபரப்பு, அதாவது அவங்க அதை இயர் எண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ நேற்று மாலைக்குள்ளாக அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணணும், எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இருந்திருப்பாங்க. அதாவது கணக்கில் அஜாக்கிரதையாக இருந்தது எல்லாத்தையும் நேற்று ரொம்ப பரபரப்போட கூட எல்லாத்தையும் டேலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏனென்றால் நேற்றைய தினம் மார்ச் 31 அக்கௌண்ட் எல்லாம் ஒப்புவிக்க வேண்டிய நாள். அவங்க கணக்கு பார்த்துக்கிட்டு என்ன சம்பாதிச்சிருக்கிறோம், என்னென்ன சேமிச்சு வச்சிருக்கோம், எதையெல்லாம் சாதிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு இயர் எண்டிங்கில், அதாவது இதற்கான இந்த இயர் எண்டிங் சமயத்தில் எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டியிருக்கு. எதிர் வருகிற ஒரு புதிய ஆண்டிற்காக, அதாவது இந்த அக்கௌண்டிங் இயர் ஆரம்பத்துக்காக ஆயத்தப்பட வேண்டியிருக்கு. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க, எல்லாமே நேர்த்தியாக இருக்கும். ஆனால் ஒரு சிலர் அந்த பில்லு இந்த பில்லுன்னு எல்லாத்தையும் சேர்த்து அக்கௌண்ட் செட்டில் பண்ணுறதுக்கு, கோல்மால் பண்ணுறதுக்கு, அதாவது இதெல்லாம் மாமூல் ஆயிடுச்சு, எல்லாமே சர்வசாதாரணம் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆனால் ஒன்று நினைவில் வச்சுக்கணும், தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோரும் நின்று நாமும் கூட நம்மை குறித்ததான அக்கௌண்ட்ஸை, கணக்கை சப்மிட் பண்ண வேண்டிய நாள் ஒன்று உண்டு. அதுவும் சீக்கிரத்திலேயே இருக்கு. அப்போ அதுக்கு நீங்க ஆயத்தமா? உங்களுக்கு எவ்வளவு ஆயுஷை ஆண்டவர் தந்திருக்கிறார், நீ அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருக்க, எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்க, எதற்காக உன் சரீரத்தை நீ பயன்படுத்தின, எவைகளெல்லாம் நீ சாதிச்சிருக்கிற, எப்படி பயன்படுத்தி இருக்கிறாய் உன்னுடைய வேலையை, உன்னுடைய பணத்தை, உன்னுடைய ஆரோக்கியத்தை, உன்னுடைய ஆயுளை, உன் குடும்பத்தை, உனக்கு தந்திருக்கிற எல்லாவற்றையும் இந்த ஆண்டவர் கணக்கு கேட்பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஏதோ நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆஃப்டர் ஆல், ஒரு நாட்டுக்குள்ள இருக்கும்போதே அந்த நாட்டுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றால், சிருஷ்டித்திருக்கிற சிருஷ்டிகர்த்தருக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கணுமா வேண்டாமா? பார்க்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நம்மில் ஒவ்வொருவனுமே தன்னை குறித்ததான பர்சனலா, அதாவது தன்னை குறித்த கணக்கு ஒவ்வொருத்தரும் தேவனிடத்தில் ஒப்புவித்தே ஆகணும். அதாவது உங்களுக்கு கையில் ஒரு 1 கோடி கொடுத்து நீங்க செலவு பண்ணுங்கன்னு சொன்னா இஷ்டம் போல செலவு பண்ண முடியும் இல்லையா? அதே போல 1 கோடி ரூபாய் கொடுத்து செலவு பண்ணுங்க, பட் அதற்கான அக்கௌண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். அப்படின்னா எப்படி செலவு பண்ணுவீங்க? அதற்கான கணக்கை ஒப்புவித்ததற்கேற்ற வகையில் அந்த எஜமானனுக்கு எது ஏற்றதாக இருக்குமோ, எது பயனுள்ளதாக இருக்குமோ, எதற்கு ஸ்பெண்ட் பண்ணலாம், எதற்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் யோசிச்சு அதுக்கேற்றபடி செலவு செய்வோம். இப்படித்தானுங்க ஆண்டவர் சரீரத்தை தந்திருக்கிறார். கோடிக்கணக்கான மதிப்புள்ள சரீரம் நம்முடையது. ஒரு மனிதனை ஆர்டிபிஷியலா செய்யணும்னா அதுக்கு எவ்வளவு கோடிகள் செலவாகும் தெரியுமா? அவ்வளவும் செஞ்சாலும் அது ரோபோ தானே தவிர அது மனிதன் அல்ல. தேவன் இலவசமாக நமக்கு இவ்வளவு அற்புதமான சரீரத்தை தந்திருக்கிறார், ஆயுளை அருளியிருக்கிறார்.
வாழ்க்கையை அருளியிருக்கிறார். அந்த வாழ்க்கையிலே என்னென்னவோ நன்மைகளை தருகிறார். ஒவ்வொன்றுக்கும் நாம விலை குறிச்சோன்னா நாம எவ்வளவு பாக்கியவான்கள் அப்படிங்கறத உணர முடியும். மனிதன் மனம் போன போக்குற வாழ்றான். தன்னுடைய சரீரம், தன்னுடைய இஷ்டம், தன்னுடைய சம்பாத்தியம், தன்னுடைய இஷ்டம் எல்லாம் தன்னுடைய அவனவனுடைய இஷ்டம் போல வாழ்றான். ஆனால் தேவன் ஒரு நாளிலே கணக்கு கேட்பார். ஒவ்வொருவனும் தன்னை குறித்ததான கணக்கை தேவனிடத்திலே ஒப்புவித்தாக வேண்டும். கொரிந்தியருக்கு 2 நிருபம் 5 அதிகாரம் 10 வசனத்தில், கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபம் 5 அதிகாரத்தினுடைய 10 வசனத்தில், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது, கவனிங்க, தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு, கவனிங்க, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இந்த சரீரத்தினாலே நாம் செய்த கிரியைகள், அவைகள் நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி, அதனுடைய பிரதிபலனை பெறுவதற்கு உன் சரீரத்தை தேவாலயமாய் காப்பாற்றிக் கொண்டு நீ தேவனை கனப்படுத்தி தேவ மகிமைக்கு ஏதுவாக வாழ்ந்திருந்தால் அதற்கான பிரதிபலன் மிகுந்த பெரிதாயிருக்கும். அது பரத்துக்கேதுவான நன்மைகளை தேவன் அருளிச் செய்வார். அல்லது தேவன் அருளியிருக்கிற இந்த சரீரத்தை, உன்னுடைய வேளையை நீ காம விகாரத்திற்காக, பொருளாசைக்காக, இன்னும் இச்சைகளுக்காக, உலக சிற்றின்பங்களுக்காக பயன்படுத்திக் கொண்டு உன் இஷ்டம் போல நீ செலவு செய்து உன் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருப்பா என்றால் அதற்கான கணக்கை ஒப்புவித்தாகணும் அல்லவா? அது பயங்கரமா இருக்குங்க. ஏதாவது நமக்கு உபயோககரமா இருந்தா அதை நேர்த்தியா கொண்டு வந்து நம்ம கிட்ட வச்சுக்குவோம். டேபிள் மேல வச்சுக்குவோம், ஷோகேஸ்ல வைப்போம், இல்லை பயன்படுத்துவோம். எதுக்கும் உதவாதது என்ன செய்வோம் யோசிச்சு பாருங்க. எதுக்குமே உதவாததுங்க. என்ன செய்வோம்? ரிப்பேர் பண்ணி பார்க்குறோம், அப்பவும் யூஸ் ஆகல. அப்போ என்ன செய்வோம்? தூக்கி குப்பை தொட்டில், டஸ்ட்பின்ல போட்டுருவோம், தூக்கி எறிஞ்சிருவோம். ஆமாங்க, இந்த சரீரத்திலே வாழ்கின்ற நாட்களிலே நம் சரீரத்தால் தேவனை மகிமைப்படுத்தி, இது தேவாலயமாக தேவன் அருளியிருக்கிற ஆஸ்தியாக, பொக்கிஷமாக உணர்ந்து பயத்தோடும் பக்தியோடும் அருளப்பட்ட ரட்சிப்பை தொடர்ந்து கொண்டு பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் தேவன் நம்மை அவரோடே கூட உட்கார வைப்பார் என்று வேதம் சொல்கிறது. இந்த சரீரத்தை நான் இஷ்டம் போல உபயோகித்துக் கொண்டு காம இச்சைகளுக்காக, உலக சம்பாத்தியத்திற்காக வைத்துக்கொண்டு சிருஷ்டி கர்த்தரை மறந்து சிருஷ்டியை நீ போற்றிக்கொண்டு இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால், கிறிஸ்து அருளிய ரட்சிப்பை புறக்கணித்து அவருடைய அன்பை அங்கீகரித்துக் கொள்ளாமல், சிலுவை பலியின் மீது விசுவாசம் வைக்காமல், ஏன் இஷ்டம், ஏன் சரீரம், ஏன் இஷ்டம் போல வாழ்வேன் என்று மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கடைசியில் படுக்கைக்கு ஆளாகிறவர்கள், அகால மரணத்தை அடைகிறவர்கள் எத்தனையோ பேரை நாம வாழ்க்கையில் நாம பார்க்கிறோம். சரி, அப்படிப்பட்டவங்க மரித்தாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு விடுதலை இருக்கானா? இல்லையே. அப்படிப்பட்டவர்கள் எரிகிற அக்கினி சூளையில், அந்த நரகத்திலே போடப்படுவார்களே. அது பிசாசானவனுக்கும் அவனுக்குரியவர்களுக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்டது, உனக்கும் எனக்கானதில்லை. நாம் அவருடைய சாயலாய், அவருடைய ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்காக அவர் மகிமையின் ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆனால் மனிதனோ தன்னைத்தானே கெடுத்துக்கொண்டு தேவன் செய்த ஏற்பாட்டையெல்லாம், தேவனுடைய மேன்மையான நோக்கங்களை மறந்து ஆண்டவரை விட்டு விலகி தற்காலிகமான சம்பாத்தியத்திற்காக ஆசைப்பட்டதினாலே தற்காலிக அற்ப கால பாவ சிற்றின்பங்கள்னு சொல்றமே, அதை செஞ்சுட்டு அது இருக்கிற வரைக்கும் அது ஒரு சிற்றின்பம், அவ்வளவுதான். ஒன்றை அடைய வேண்டும், பெற வேண்டும் என்கிற ஆவல் அவனுக்குள்ள இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் போய் யோசிச்சு பாருங்க, அதன் ஒரு விரக்தி. அப்படிப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்படுவார். தேவனுக்கு முன்னால நிக்கணுங்க. செய்தது நன்மையோ தீமையோ எதுவா இருந்தாலும், நன்மை செய்திருந்தால், தேவனுக்கு பிரயோஜனமாக செய்திருந்தால் அவருடைய மகிமையின் ராஜ்யத்திற்கு போவோம். அதை விடுத்து தீமையை செய்திருந்தால் சாத்தானுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அக்னிச்சோலையிலே எறியப்படுவோம். ஜாக்கிரதைங்க. ஈவன் நம்முடைய பேச்சு கூட தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டியவை. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது வசனம். வாசிக்கலாம்.
மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரே சொல்றாருங்க. அதாவது மனுஷன் பேசுகின்ற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளுக்கும் நியாயத்தீர்ப்பின் நாளிலே கவனிங்க, தேவனிடத்திலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டி இருக்கிறது. எதுக்காக பேசுகிறோம்? எத்தனை வார்த்தைகளை பேசுறோம்? அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை வார்த்தைகளை நாம பேசுறோம் தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு மனிதனும் 25,000 வார்த்தைகளை பேசுகிறான் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுதுங்க. 25,000 வார்த்தைகள். இன்னும் விசித்திரம் என்னன்னா, ஒரு மனிதன் ஒரு நாளிலே 10,000 எண்ணங்களுக்கு ஆளாகிறான். நமக்கு அறியாமலேயே நம்முடைய எண்ணங்கள் என்பது 10,000 எண்ணங்கள் மினிமம் ஒரு நாளிலே ஒரு மனிதனுடைய மனதிலே தோன்றுகிறது என்று சொல்றாங்க. இதுல இன்னும் விசித்திரம் பாருங்க, யோசிக்கிறது 10,000 தடவை, ஆனா பேசுறது 25,000 வார்த்தைகள்னா அநேகமான வார்த்தைகளை யோசிக்காமே பேசுறோம்னு அர்த்தம். இது தேவையா? இது உண்மையா? இது நன்மையா? இது பிரயோஜனம் உள்ளதா? இது தேவ நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருமா? அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காம வாய்க்கு வந்தபடியெல்லாம் நம்ம பேசுகிற போது கவனிங்க, அதாவது வாய்க்கு வந்தபடி இந்த வீணான வார்த்தைகள் என்பது, வார்த்தைகள் அதிகமாவதுனால பாவம் கட்டாயம் வந்துடும். அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் கூட தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது எப்படிங்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு காலத்தில் அப்படித்தாங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எப்படி முடியும்? தேவனுக்கு அதெல்லாம் எப்படி கேட்கும்? இவ்வளவு மில்லியன்ஸ் அல்லது பில்லியன்ஸ் பீப்புள் பேசிக்கொண்டிருக்கிற போது இதெல்லாம் அவருக்கு எப்படி கேட்கும் அப்படின்னு சிலர் கேட்பாங்க. இப்பெல்லாம் வந்துருச்சு இல்லைங்க, எக்யூப்மெண்ட்ஸ், ஆடியோ வீடியோன்னு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுற இந்த ஜிபி கணக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு செல்ஃபோன்லேயே எவ்வளோ பாடல்கள், எவ்வளோ வார்த்தைகளை சேமிக்க முடியுது. ஒரு மனிதனாலே இவ்வளவு செய்ய முடியுதுன்னா தேவனுக்கு இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும். எந்த சமயத்தில், எந்த நொடியில் நீ என்ன வார்த்தை பேசினாயோ, சாதாரண செல்போன்ல இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டர்லேயே அதெல்லாம் நோட் பண்ணி வைக்க முடியும்னா பரலோகத்தில் இருக்கிற அவர் இவைகள் எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்த மாட்டாரா என்ன? இந்த சரீரத்தால் செய்கிற எல்லா காரியத்திற்கும் கணக்கு ஒப்புவிக்க வேணும் அப்படின்னா அது எப்படி தெரியும்? நான் தான் இருட்டில் செஞ்ச காரியமாச்சே. காலையில் அப்படி விடியறதுக்குள்ள எத்தனையோ பேர் என்னென்னவோ செய்கிறாங்க. இது எல்லாத்தையும் எப்படி கணக்கில் வச்சுக்க முடியும் அப்படின்னா? இன்னைக்கு பாருங்க, இந்த வீடியோஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எப்போ 30 வருஷத்துக்கு முன்னால் ரெக்கார்ட் பண்ணதை கூட இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுதில்ல. இந்த சிசி கேமராலாம் வந்ததுக்கு அப்புறம் மனுஷன் செய்கிற எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியுது. எல்லாத்தையும் ஒரு நினைவுபடுத்துறதுக்காக சொல்றேன். ஆனால் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எத்தனை காலம் வாழ்றோம்? 30 வருஷம், 40 வருஷம், 50, 60 இப்படி வாழ்நாளில் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். அரசாங்கத்துக்கு 1 வருஷ கணக்கு சொல்றதுக்கே எனக்கு பெரிய திண்டாட்டமா இருக்கு. இப்ப தேவனுக்கு உன் வாழ்நாள் முழுவதுக்குமான கணக்கு ஒப்புவிக்கணும்னா எப்படி இருக்கும் உன்னுடைய நிலைமை? அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா நாம் நம்முடைய கணக்கை காப்பாத்துறவங்களா இருக்கணும். கீப் ஷார்ட் அக்கௌண்ட்ஸ் வித் காட் அப்படின்னாரு டிஎல் மூடி என்கிற பக்தன். அன்றன்றைக்கு தூங்க போறதுக்கு முன்னாலே அந்த நாளுடைய அக்கௌண்ட்ஸை செட்டில் பண்ணிக்கோ. சில வியாபாரிகளை பாருங்க, அன்றைய வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷட்டர்ஸ் எல்லாம் அடைச்சிருக்கோம், ஆனா அவங்க உள்ள இருப்பாங்க. அதாவது அன்றைக்கு வருமானம் என்ன, செலவு அதெல்லாத்தையும் அப்பப்போ கிளியர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இயர்லி அக்கௌண்ட் சப்மிட் பண்றது ரொம்ப சுலபம். அதே போல நாமும் கூட அவ்வப்பொழுது தேவனிடத்தில் நம்முடைய அக்கௌண்ட்ஸை சரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அதுல இருக்கிற ஒரு பெரிய விஷயத்த சொல்றேன் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைய தினத்திலே தேவனுக்கு விரோதமாக பேசின பேச்சுக்களை எல்லாம் ஆண்டவர் எரேஸ் பண்ணுவதற்கு, துடை தெரிவதற்கு ஆயத்தப்படுறதுக்கே நாம மனம் திரும்பணும். அதான் நம்முடைய பாவங்களை அன்னைக்கு அறிக்கையிடும் போது நாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறோம். இன்று இந்த பாவத்தை செய்துவிட்டேன் என்று அறிக்கை செய்துவிட்டால் அன்றைய நாளின் விஷயத்துல உனக்கு நியாய தீர்ப்பு இருக்காது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. உனக்கான தீர்ப்பை கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து விட்டதுனாலே, உன்னுடைய பாவத்துக்கான பெனால்ட்டியை, பாவத்திற்கான பரிகாரத்தை அவர் செலுத்தி விட்டதுனாலே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் ஒரு வக்கீல் வச்சுக்கிட்டா பாருங்க, போக மாட்டாங்க குற்றவாளிகள். அவங்களுக்காக அந்த வக்கீலே போய் வாதாடுவார். நம்முடைய ஆண்டவர் நம் பட்சமாய் விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கிறார். இன்று நாம் மனம் திரும்புவோம் என்றால் ஆண்டவர் நம் பட்சமாய் விண்ணப்பம் செய்து நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய மீறுதல்களை, நமக்கு வர வேண்டிய சிக்ஷைகளை மன்னித்து நம்மை மீட்டெடுக்கிறதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். அதனால்தான் ஆண்டவருக்கு முன் நாம் நிற்கும் போது
அவர் சிங்காசனத்தின் முன் நிற்கும்போது, எஸ், நான் உன்னை அறிவேன், நீ உன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டாய், அதற்கான பரிகாரம் முடிந்து விட்டது, இட்ஸ் பெய்ட், டன் என்று சொல்வார் அவர். அதுக்காகத்தான் அன்றன்றைக்கு உன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஊற்றி அவருக்கு முன்பாக சரி செய்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உமக்கு நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து யோசித்து ஜாக்கிரதையாயிருந்து அந்தந்த நாளின் கணக்கை ஒப்புவித்து வீணான வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடி, எங்கள் வார்த்தைகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி, எங்கள் சரீரத்தை தேவாலயமாய் காத்துக்கொள்ளுகிறதற்கும், தவறு செய்துவிட்டாலும் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு குற்றமில்லாதவர்களாய் உமக்கு முன்பாக நிற்கும்படி உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக, ஆமென். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பெயர் முகவரியை பதிவிட்டு விடுங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். அற்புதமான சாட்சிகளை சொல்லுகிற வகையிலே, தேவனை மகிமைப்படுத்துகிற வகையிலே இருக்கலாம். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நம் அனைவரோடும் துணையாயிருப்பதாக.